கேட்கறதுக்கு ஏதாவது பதில் சொல்றியா? இது ஜனநாயக நாடுன்ற இந்த நாட்டில் எல்லா தலைவரும் பேசுறாங்கடா. இடைத்தேர்தல் என்றாலே ஆட்சி, எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அதான் ஜெயிக்குங்கிறான். சொல்றானா இல்லையா? அப்ப இது ஜனநாயகமாடா? எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அதுதான் இடைத்தேர்தலில் வெல்லும் என்றால் அதுக்கு பொருள் என்ன, அர்த்தம் என்ன, என்ன நம்ம புரிஞ்சுக்கிறது? அவன்கிட்ட தான் அதிகாரம் இருக்கும், அவனுக்கு தான் உளவுத்துறை, காவல்துறை, தேர்தல் ஆணையம் எல்லாம் அவர்களுக்காக தான் வேலை செய்வார்கள். அதனால் அவர்கள் கள்ளவாட்டு போடுவார்கள். அவர்கள் எண்ணுவதான் வாக்கு, அவர்கள் எண்ணி சொல்வதுதான் வாக்கு. அப்படின்னா எப்படி? அப்ப எதற்கு இது ஜனநாயக நாடு என்று சொல்கிறாய்? எப்படி? ஐயா கருணாநிதி இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா இடைத்தேர்தலை போட்டியிட மாட்டார்கள். அதிமுக இருக்கும்போது திமுக போட்டியிடாது. ஆனால் 2 பேரும் இருக்கும் போதும் இடைத்தேர்தலில் துணிந்து போட்டியிட்ட ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். விக்கிரவாண்டியில ஓடி போயிட்டா, இல்ல ஓடி போயிட்ட. நான் தான் இந்தியா, நான் தான் என்டிஏ. எங்க போனேன்? எங்க போனேன்? எங்களுக்கு அவருக்கு நான் போட்டி போட்டிங்கிற அப்ப ஆட்டுக்குடல் போட்டி வைக்க போனியா? எங்க போன? அங்க போடாம போன? எங்க போன? எங்க போன? எங்க போன? நீ முடிவு பண்ணிட்ட. ஐயா ராமசாமியை எதிர்த்து பேசிட்டான். அவர் பிறந்த மண்ணிலே இது பெரியார் மண்ணிலே. பெரியாரை எனக்கு மண்ணுதான். இது என்ன பெரியார்? பெரியாரு உங்க பெரியார புதைச்சிருக்கிறது ஏன் மண்ணுடா? இதுல வந்து அங்க மண்ணு, இங்க மண்ணு. இது பெரியார் மண், வெட்டி வித்து தின்னு. இது திராவிடம், இது தமிழ் மண், பாதுகாத்து வை. அது தமிழ் தேசிய அரசியல். இது திராவிடம், தமிழ் தேசியம். அவரை பேசிட்டு அவன் டெபாசிட் கட்டுத்தொகை வாங்கிடக்கூடாது. எதமா முடிவுட்டார்? இங்க இருக்கிற சார் கள்ள ஓட்டு போடுவதை தடுக்க முடியல. ஒன்னால பல வாக்குகளை கதை சாத்திட்டு போடுறாங்க. கள்ள ஓட்டு என்ன புகாரணி தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாது. எவ்வளவு முறையீடு ஏற்று பார்க்காது. காசு கொடுக்கிறான் வாக்குக்கு 1000 2000 தெரியுது, கேட்காது தேர்தல் ஆணையம். இதை எதையுங்கிற தேர்தல் ஆணையம் என் வாக்கை சரியாக எண்ணி சொல்லும் என்று என்னை நம்ப சொல்றான். பைத்தியக்காரன், நீ பைத்தியம், நான் பைத்தியம் இல்லடா. இப்ப அந்த தேர்தல் ஆணையம் தான் வாக்கால் சிறப்பு சீர்திருத்தத்தை செய்துகிட்டு ஓடி வருது. அப்ப அந்த சிறப்புக்கு பதில் நம்மகிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது? எங்களுக்கு கோடி வேலை இருக்குங்க. ஆத்தாளப்பன் உழுது பொழைக்கணும், ஆடு மாடு மேய்க்கணும், களை எடுக்கணும், கரும்பு வெட்டணும், வயக்காட்டில் வேலை செய்யணும் தான் சோறு. உழைக்கிற மக்கணும் ஓட்டு இருக்கா? இது இருக்கா? ஏற்கனவே இளவு ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இல்லாம என்ன இளவு காசு கொடுத்தாலும் 40 50 60 விழுக்காடு தான் வாக்கு பதிவாகுது. காரணம் என்ன? காரணம் என்ன? 100 பேர்ல 60 பேர் 70 பேர் 50 பேர். அது அதிகப்படியா நீ காசு கொடுக்கணும். ஓட்டுக்கு 2000 கொடுக்கணும், மிக்சி கொடுக்கணும், கிரைண்டர் கொடுக்கணும், லேப்டாப் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். எவ்வளவு கர்மாந்திரம் பிரியாணி கொடுக்கணும், குவார்டர் கொடுக்கணும். எல்லாம் கொடுத்தா தான் 60 பேர் ஓட்டு போடவே வர்றேன். நம்பிக்கை இல்ல. இது ஒரு ஆட்சி முறைன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ எதை நோக்கி நகர்த்துறான்னு பாரு. எதை நோக்கி நடத்துறான்? எப்படிப்பட்ட நாடு? அப்படி யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாரு. ஒருத்த கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறான், குற்றம். அதை போய் குடிக்கிறான், குற்றம். செத்து போறான், 10 லட்சத்தை நாடு அறிவிக்கிறது. எல்லோரும் ஓடி போய் பார்க்கிறார்கள். அந்த குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வி கொடுப்போம், குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கொடுப்போம் என்று சட்டப்படி அங்கீகரிச்சு காசு கொடுக்கிறார். சட்டப்படி குற்றத்தை. நாடு அது நாடு. ஒரு நடிகர், பிடித்த நடிகர் வர்றார், அவரை பார்க்க கூடுகிறான், கூட்ட நெரிசலில் சிக்கித்தாகிறான், எல்லோரும் போய் பார்க்கிறான். அதுக்கு காசு. ஆனால் நாட்டு பாதுகாப்பு படையில எல்லையில நின்று போரில் செத்து வாராண்டா ராணுவர்கள். இங்க வாராண்டா எத்தனை மினிஸ்டர் போய் பார்த்தோம்? இந்திய ராணுவ வீரர்களா? இந்திய ராணுவம்
இந்திய அரசு, ஒன்றிய அரசு 1 கோடி 2 கோடி அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு நிவாரண நிதி என்று அறிவித்ததை நீங்க கேட்டதுண்டா? இல்லை. எந்த மாநில நகரோ அந்த மாநில அரசு அறிவித்தது உண்டா? இல்லை. விளையாட்டில் வெண்கல பதக்கம், வீடுண்டு, காவல்துறை அதிகாரி பதவி உண்டு, கோடி கோடியாக பணம் உண்டு, எல்லாம் உண்டு. நாட்டின் பாதுகாப்புக்கு போய் உயிரை கொடுத்தவனுக்கு இதாண்டா இந்த நாடு ஜனநாயகம். கேவலம் கேவலம். அப்ப எப்படா வருமா? நாட்டு பாதுகாப்புக்கு போய் நான் செத்தன்னா, நாட்டுக்காக செத்தால் என் வீட்டை என் நாடு பார்க்கும் என்ற நம்பிக்கையை இந்த நாடு கொடுத்துக்காடா ஒரு குடிமகனுக்கு. எப்படாவது பாதுகாப்பு படையில வச்சாராம். பைத்தியக்காரா, பைத்தியக்காரா. கேவலம் கேவலம்.